ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஸ் நெட்வொர்க் மைனிங் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பிட்காயின் எந்த அளவுக்கு கீழே இறங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி கேட்கறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ் நெட்வொர்க் காயினை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஐஸ் நெட்வொர்க் காயினை நீங்கள் டேரெக்டாக எப்படி OKX எக்ஸ்சேஞ்சுக்கு மாற்றுறது எப்படின்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த காயினோட சப்ளை அப்படிங்கிறது இது வரைக்கும் இன்னும் அவங்க சொல்லலை. அதே மாதிரி எவ்வளோ ப்ரைஸ் போகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அவங்க எதுவுமே சொல்லலை. நம்ம மினிமம் எதிர்பார்க்குறது 0.01லேருந்து 0.001 கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ சப்ளை எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது 28 பில்லியன் அந்த அளவுக்கு இருக்குது. ஸ்டாக்டில் எவ்வளோ போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 20 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து ஸ்டாக்டில் போயிருக்குது. அதே மாதிரி மீதி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8 பில்லியன் வரைக்கும் இருக்குது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா 10% மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 8 பில்லியனில் 10% அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா 800 மில்லியன் அந்த அளவுக்கு சப்ளைக்குள்ளே வந்திருக்குது. 800 மில்லியன் வந்துருச்சு அப்படிங்கிறது டவுட் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 8 பில்லியனில் 10% அப்படின்னா 800 மில்லியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 800 மில்லியன் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இப்போ என்ன ப்ரைஸில் போயிட்டு இருக்குது, அதாவது இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தவங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டு, மெட்டாமாஸ்க்கு, அதுக்கப்புறமா OKX எக்ஸ்சேஞ்சோட வேலெட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வருஷமாக மைனிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எந்த அளவுக்கு மைனிங் பண்ணி வச்சுருக்காங்களோ, அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு 10,000 காயினை வந்து நீங்கள் மைனிங் பண்ணியிருக்கிறீங்கன்னா அதில் 10% தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ 10% அப்படின்னா 10,000க்கு ஒரு 1000 டோக்கன் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மெட்டாமாஸ்க்கோ இல்லை ட்ரஸ்ட் வாலெட்டோ இல்லை OKX எக்ஸ்சேஞ்சு அந்த வேலெட்டில் இருக்கக்கூடிய BNB அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 10% அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி அவங்க எந்த அளவுக்கு வந்து மைனிங் பண்ணியிருக்கிறாங்களோ, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா 1000 டோக்கன் அப்படின்னா, இப்போ 1000 டோக்கனோட ப்ரைஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களோட வேலெட்டில் காட்டும். அதாவது இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.75 வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு ஹையில் வந்திருக்குதுன்னா இன்றைக்கி மட்டுமே ஒரு $100 மேலே நல்லாவே வந்திருக்குது. அதே மாதிரி இப்போ கரண்ட்லி என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $66லேருந்து $60 சம்திங் தான் அதாவது உள்ளே போயிட்டுருக்கு, ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் என்ன ப்ரைஸில் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான ப்ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா $79லேருந்து $100 அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்டும். ஆனால் நீங்கள் செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸில் வந்து சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.05 கூட சேல் ஆகும், இல்லை 0.1 கூட சேல் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து சேல் ஆகும். நீங்கள் செல் பண்ணும்போது என்ன ப்ரைஸ் உங்களுக்கு உங்கள் வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இன்றைக்கி மதியத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் ஒவ்வொருத்தவங்களும் அதாவது இவ்வளோ காயின் வந்து என்கிட்ட இருக்குது, இவ்வளோ காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கனவு கோட்டையெல்லாம் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு கற்பனை மட்டும்தான். நீங்கள் நாளைக்கு என்ன ப்ரைஸில் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான ப்ரைஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எத்தனை மணிக்கு OKX எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நாளைக்கு மதியம் 3:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ட்ரேட் ஆக போகுது. அந்த டயத்தில் என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்குதோ அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான ப்ரைஸ். அந்த டயத்தில் நீங்கள் என்ன செல் பண்ண போகிறீங்களோ அதுதான் உங்கள் வேலெட்டுக்கு வந்து கிரெடிட் ஆக போகுது. காயினோட எண்ணிக்கையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த அளவுக்கு வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எந்த அளவுக்கு கொடுத்தாலும் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் செல் பண்ணிவிட்டு எக்ஸைட் ஆகிக்கலாம். அதே மாதிரி இவ்வளோ போகும் அவ்வளோ போகும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணும்போது ஒரு ப்ரைஸில் லிஸ்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கேட்டாட்டா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா பினான்ஸில் லிஸ்டிங் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணுவாங்க. அப்போது அந்த டயத்தில் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்டு, மெட்டாமாஸ்க்கு, இந்த OKX எக்ஸ்சேஞ்சோட வேலெட் எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். டேரெக்டாக நம்ம வந்து OKX எக்ஸ்சேஞ்சில் போய் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணி செல் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலெட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இப்போ OKX எக்ஸ்சேஞ்சோட வேலெட்டுன்னு எடுத்துக்கோங்க. அந்த வேலெட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பினான்ஸ் கொடுத்து நீங்கள் இந்த காயினை வாங்குறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதாவது மேலே பார்த்தீங்கன்னா ஐஸ் டோக்கனோட இருக்கணும், அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா BNB இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணும்போது ஸ்வாப் பண்ண 100% கொடுத்துருங்க. ஆனால் அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே உங்ககிட்ட வந்து
பிஎன்பி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு பிஎன்பி இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு அங்கேருந்து இல்லை என்னால் இங்கே வந்து பண்ண முடியல, ஸ்வாப் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாவது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்பி இருக்கணும். ஒரு 50 ரூபா ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் பிஎன்பி அதில் வச்சுருக்குங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் OKX எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து செல் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டயத்தில் கூட நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டோ இல்லை மெட்டாமாஸ்கோ இல்லை OKX எக்ஸ்சேஞ்சோட வேலெட்டோ அதிலிருந்து நீங்கள் டேரெக்டாக OKX எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் மாற்றி விட்டுக்குங்க. ஏன்னா டெபாசிட் அட்ரஸ் எல்லாமே OKX எக்ஸ்சேஞ்சில் வந்து வந்துருச்சு. அதனால் நீங்கள் டேரெக்டாக ட்ரஸ்ட் வாலெட்டோ இல்லை மெட்டாமாஸ்க்லையோ நீங்கள் இருக்கிறத அப்படியே நீங்கள் இதுக்கு வந்து மாற்றி விட்டுக்குங்க. நாளைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணி அளவில் வந்து ட்ரேட் ஆகும். அந்த டயத்தில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட் இல்லை மெட்டாமாஸ்க் இதிலெல்லாம் நீங்கள் பிஎன்பி, அதாவது PNP PEP20 அட்ரஸில் நீங்கள் பிஎன்பி கொஞ்சம் ஒரு 50 ரூபாய்க்கு வச்சு வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பிட்காயினோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாள் சார்ட் படி நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ கரெக்டாக $42,500 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு மேலே போகலாம், அதே மாதிரி எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சப்போர்ட் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா $41,000 அப்படிங்கிற இடத்துல வந்து நல்லாவே சப்போர்ட் லெவல் இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுனால் எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $28,000 கூட வரலாம். அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செல் பண்ணிகிட்டே வர்றாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கிரேஸ்கேல் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 BTC வந்து செல் பண்ணியிருக்காங்க. இதனால் அதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கீழே போயிட்டே இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வேல் வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னமும் கீழே போகலாம். அதே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 42,500 இருக்குதுன்னா கூட ஒரு 45 இல்லை அந்த மாதிரி வந்து வரலாம். வந்ததுக்கப்புறமா கீழே இறங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது $28,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா $44,000 $45,000 கூட போனதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு $28,000 அப்படிங்கிறது வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. $28,000 வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கியிருக்கும். அந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.